ஃபோக்கஸ் ஆன் ஹை இன்கம்ஸ். அதாவது நம்ம இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறத விட அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு யூனிக் ஸ்கில்ஸ் இருந்தது, ஸ்கில்லை டெவலப் பண்ணால் உங்களுக்கு ஹை இன்கம். நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கும்போது கூட ஃப்ரீலான்சிங்காக இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வச்சு உங்களால் ஏர்ன் வர கமிஷன்ல இருந்தே நீங்கள் பர் மந்த்துக்கு லேக்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். எதுக்கு ஹை வேல்யூ இருக்குது, எதுக்கு ஹை இன்கம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரியான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணாவே நீங்கள் பர் மந்த்துக்கு பல லேக்ஸில் ஏர்ன் பண்ணணும். நீங்கள் ஒரு வெல்த்தியஸ்ட் பர்சனாக ஆகணும்னா ஏதாவது ஒரு க்ரோயிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்றேன். அதுதான் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர்ல பயங்கரமா பூம் ஆக போறேன். இப்போ ரீசெண்டா நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் இந்த கிரீன் எனர்ஜிக்காக ஒர்க் பண்ணி. இன்ஃபுளுசர் ஆக போறீங்களா இல்ல விளாகர் ஆக போறீங்களாங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட். என்ட்ரி பேரியர், குளோபல் ரீச் அண்ட் மல்டிபிள் மாடல் ரெவென்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கை மட்டும் வச்சுட்டு வெல்த்தியஸ்ட் பர்சன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா சாதாரண மக்கள்ல இருந்து ரொம்ப பெரிய மனுஷங்க வரைக்கும் ரீச் பண்ண முடியுங்கிற அந்த வேவை கண்டுபிடிச்சு அதுல இருந்து அதை டீச் பண்ணாரு. 1000 வர்த் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை 50 கஸ்டமர் வாங்கினாலும் பர் மந்த்துக்கு உங்களால 1 லேக் வரைக்கும். அதே மாதிரி நீங்க உங்களோட நெட்வொர்க்ல இருக்கிற பீப்புளையும் வைஸா சூஸ். நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவா போற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அவங்களும் உங்களோட கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவாங்க.